Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 509 part 2. ஓபன் பண்ணா லேசி போன்ஸ் ஐலாண்ட காட்டுறாங்க. அதான் நம்ம ப்ரூக் இருக்கானே ஹங்கேரியா, அந்த இடம் தான். அங்க இருக்க கல்ட்டு கும்பல் எல்லாத்துக்குமே ஒரே குழப்பம். என்னன்னா அவங்க சாத்தானா வழிபடுற நம்ம ப்ரூக்கு என்ன பண்றான் ஏது பண்றான்னு ஒன்னும் புரியல. அவன் உள்ளுக்குள்ள உட்காந்து புலம்புற சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. ஒருவேளை அந்த லாங்காம் ட்ரைபை போட்டு தள்ளுறதுக்காக ஏதாச்சும் வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்காரா இல்ல வேற எதுவும் பண்றாரான்னு ஒன்னும் புரியலன்னு குழப்பத்துல தான் இருப்பாங்க. ஆனா அவங்க தலைவர் சாத்தான் மேல நம்பிக்கை வைங்க, அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம பையன் டோரை திறந்துகிட்டு அப்படியே பொறுமையா வருவான். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் எல்லாரும் வெயிட் பண்ணதுக்காக தேங்க்யூ வேற சொல்லுவான். உடனே 50 பேருக்கு சந்தோஷம், அப்பாடா ரிச்சுவல் ஒரு வழியா முடிஞ்சிருச்சுன்னு. அதுக்கப்புறம் அவன் எழுதி வச்சானே மியூசிக் நோட்ஸ், அதை கொண்டு போய் அந்த ஊர் தலைவர்கிட்ட கொடுத்த உடனே அவனுக்கு சந்தோஷம், எல்லாத்துக்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணுவான். இனிமேட்டு அந்த லாங்காமால நம்மள எதுவும் பண்ண முடியாது, அவரை நமக்காண்டி தலிஸ்மன் எல்லாம் கொடுத்துட்டாரு. இனிமேட்டு அந்த ட்ரைபால நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல, அவனுக்கு சாக போறானுங்க, அதெல்லாத்தையும் நீங்க எல்லாம் பார்க்க போறீங்கன்னு அவன் பாட்டுக்கு வாயில வந்ததெல்லாம் சொல்லி அடிச்சுட்டு இருப்பான். இங்க ப்ரூக்கு ஒரே அளவும் புரியல, என்ன நம்ம ஒண்ணு சொன்னா அவன் என்ன நம்ம பேசிட்டு இருக்கானேன்னு. உடனே அவனை கூப்பிட்டுட்டே அப்படியெல்லாம் இல்லடா சொல்றத கேளுடான்னு சொல்ல வருவான். ஆனா எவனுமே கேட்க மாட்டானுங்க. நம்ம சாத்தான் சாமா சூப்பர், அவரு தான் மாசு அப்படி இப்படின்னு தேவையில்லாம பில்டப் ஏத்திட்டு இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம அவர் எழுதி கொடுத்த இந்த மந்திரத்தை எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி ஒட்டுவோம், அதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவனை பேச விடாம அவனுக்கு பாட்டுக்கு அடிச்சு புடிச்சு அங்கங்கன்னு ஓடி போய் இருக்கிற இடத்துல பூரா ஒட்டிட்டு வந்துருவானுங்க. அவ்வளவுதான், சந்தோஷம் தாங்க முடியல. இதுக்கப்புறம் எங்களை யாருமே வந்து அட்டாக் பண்ண முடியாது, சாத்தான் சாமா ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஐயோ இல்லடான்னு அவன் சொல்ல வருவான். ஆனா அதுக்குள்ள ஐயோ பஞ்சாயத்து பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் அடிச்சு புரண்டு வருவான். என்னன்னா அந்த லாங்காம் ட்ரைப் வந்து மறுபடியும் அட்டாக் பண்ண வந்துட்டானுங்க. உடனே அந்த ஊர் தலைவர் வாங்கடா வாங்க, எங்க கூட சாத்தான் இருக்காரு, உங்களை அழிக்க அவர் ரிச்சுவல் பண்ணிருக்காரு, இதோட நீங்க காலி, இதுக்கப்புறம் உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி பில்டப் பண்ணுவானா. உடனே ப்ரூக் ஆட மூலகட்ட எரும மாட்டு பயல, அது ஒன்னும் டலிஸ்மான் இல்லடா, சொல்ல போனா அதுல எந்த மந்திரமும் இல்ல, நான் எழுதின மியூசிக் ஸ்கோர் மட்டும் தான் இருக்குது, பேசாம இருங்கடான்னு சொன்ன உடனே அங்க இருக்க அத்தனை பேத்துக்குமே அப்படியே தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிரும். இனி என்ன பண்ணுவானுங்க, எல்லாம் வீதியில கதற ஆரம்பிச்சிருவானுங்க. அதே நேரம் அந்த லாங்காம் கூட்டம் அப்படியே வெறித்தனமா வந்துட்டு இருப்பானுங்க. இங்க இவனு கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க, நம்ம எல்லாம் செத்தோம், நம்ம கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் ஃபுட்டு, அதையும் ஆட்டைய போட போறானுங்க. ஆம்பளைங்க பொம்பளைங்கன்னு யாரையும் விடாம அள்ளிட்டு போறானுங்க. இதுக்கப்புறம் நமக்கு எந்த சாய்ஸும் இல்ல, நம்மள யாரும் காப்பாத்த போறது இல்லன்னு சொல்லி ஃபீலிங்ல இருக்கும்போது ப்ரூக் இடையில பூந்து அதெல்லாம் இல்ல வழி இருக்குதுமா, என்ன வாய்ப்பு இருக்குன்னு கேட்டா என் பாட்டை கேளுங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வாசிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி அவன் வாசிக்கிற பாட்டை கேட்க கேட்க அத்தனை பேர்த்தோட பாடியிலயும் எனர்ஜி அப்படியே பிச்சுட்டு வருது. அதே நேரம் நம்மளால எழுதின நோட்ஸ் எல்லாம் அங்கங்கன்னு சதறி கிடக்குமா, அது மேலதான் அந்த லாங்காம் கூட்டம் அப்படியே ஏறி மீச்சு வந்துட்டு இருப்பானுங்க. அப்படி வந்து பார்க்கும்போது அந்த கல்ட்டு கும்பல் அப்படியே வெறி கொண்டு நின்றுட்டு இருப்பானுங்க. இன்னையில இருந்து உங்க அட்டூழியம் எல்லாத்தையுமே நாங்க அடக்க போறோம்டா, உங்க யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, நாங்க சண்டை போலான்னு முடிவு பண்ணிட்டோம், இனி இங்க இருந்து உங்களால ஒரு புல்ல கூட தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லி அவனுல பயங்கரமா எதிர்த்து பேசினவனே அவனால நம்பவே முடியல. இவனுக்கு தொடநடிகை பசங்களாச்சே இவ்வளவு ஓவரா பண்ணிட்டு இருக்கானுன்னு மொத்தத்துல முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க திங்ஸை இவங்களே ப்ரொடெக்ட் பண்ணலான்னு. முன்ன விட இவங்க நடவடிக்கையில ஏதோ ஒண்ணு சரியில்லையே, எதுவா இருந்தா என்ன ஒரு கை பாத்துடலான்னு சொல்லி ரெண்டு குரூப்பும் மாத்தி மாத்தி சண்டையை போடுவாங்க. என்ன இருந்தாலும் இந்த கல்ட்டு கும்பலோட கூட்டம் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம நம்மால் வேற இவங்கள பூஸ்ட் பண்ணி விட்டதுனால அசால்ட்டா ஒரு வழியா அவங்க 3 பேர்த்தையும் துவன்னு துவச்சு ஒரு வழியா பஞ்சாயத்துல இருந்து எஸ்கேப். அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சாத்தான் கிங் உங்களுக்கு எங்களுடைய நன்றின்னு சொல்லி ப்ரூக்க புகழ்ந்து தெல்லுவாங்க. இவனுங்க 3 பேர்த்தையும் பிடிச்சி ஜெயில போடுவாங்கிறத கனவுல கூட இவங்க எதிர்பார்க்கல. ஆனா இப்ப அதெல்லாம் மேட்டர் இல்ல. நம்ம ப்ரூக் எழுதின நோட்ஸ் எல்லாத்தையும் கேட்கும் போது இவங்க ஹார்ட்லயும் சரி மனசுலயும் சரி பயங்கரமா ஒரு பவர் கிடைக்குது. சொல்ல போனா ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வாழ்க்கையிலேயே இந்த அளவுக்கு வெறித்தனமா சண்டை போட்டுருக்காங்களாமா. சோ இப்படி அடுத்தடுத்து எல்லாரும் அவனை பாராட்டி தள்ளுவாங்க. அண்ட் இவங்க போட்டு அடிச்சதுல அவனுக்கு கடத்திட்டு போன ஒரு பொண்ணுமே சேஃப்டியா ரிட்டர்ன் வந்துட்டா. ப்ரூக் இந்த அளவுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ஒரு அட்வைஸ் ஒண்ணு போடுவான், கடவுளா இருந்தாலும் சரி டெவிலா இருந்தாலும் சரி யாரும் வந்து உங்களுக்காண்டி சண்டை போட மாட்டாங்க, நம்ம தான் நமக்காண்டி சண்டை போடணும், அதனால என்னதான் இருந்தாலும் நான் இல்லாமையும் உங்க எல்லாத்தாலையும் தனியாவே சண்டை போட முடியும் அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ண உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நாங்களும் சாதிச்சு காட்டுறோம்னு சொல்லிடுவாங்க. ரைட், ப்ரூக் மேல மலை மாதிரி நம்பிக்கை வச்சிருந்தாங்க, அந்த நம்பிக்கை ஒரு வழியா காப்பாத்திட்டானா. இப்ப என்னன்னா இவனுமே நியூஸ் பேப்பரை படிச்சிட்டான். லூஃபி இப்ப என்ன நிலைமையில அங்க இருப்பான்னு அவனாலையும் புரிஞ்சுக்க முடியுது. சோ சீக்கிரமாவே நாங்க வந்துடுறேன், நீயும் நானும் சேர்ந்து பாட்டு பாடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இங்க அவங்க எல்லாம் பேசுறத கேட்ட இவனுங்க 3 பேரும் ஓ இவன் தான் அவங்களுக்கு டெவில் பாடி கார்டா, இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி தெரிஞ்சா இவனை நம்ம ஆட்டைய போட்டு போயிருக்கலாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அந்த கல்ட்டு கும்பலோட தலைவன் லாங்காம் ட்ரைப் உங்க எல்லாத்தையும் அப்படியே டிஸ்பிளேல வச்சு நாங்க படம் காட்ட போறோம், இதுக்கப்புறம் எங்களுக்கு அதிர்ஷ்டம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிற மாதிரி சொல்லுவானா. அப்படியே விட்டுற வேண்டியதானே. ஆனா அதை விட்டுட்டு இந்த லூசு பைய ப்ரூக் இல்ல நம்ம அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு அவங்க என்ன பண்ணாங்களோ அதை திருப்பி நம்ம அவங்களுக்கு பண்ணக்கூடாது, நம்ம எப்பவுமே ஒழுக்கமா இருக்கணும் அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணுவான். அவருக்கு ஒன்னும் புரியல, அப்புறம் இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிக்கணும், இப்ப மறுபடியும் நில விட்டா திருப்பி வந்து அட்டாக் தான் பண்ணுவானுங்க, இதெல்லாம் தேவையானப்பா. ஆனா ப்ரூக் நான் அவனுகிட்ட டெவில் கான்ட்ராக்ட் போட போறேன், திருப்பி எல்லாம் வந்து அட்டாக் பண்ண மாட்டானுங்கன்னு சொல்லி பயங்கர கொடூரமா மூஞ்ச காமிச்சு அவனுக்கு கிட்ட போய் நான் பண்ணியிருக்க சத்தியத்தை மட்டும் நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா உங்க இதயத்தை
நான் புடுங்கி திம்பேன், மூக்க கடிச்சு திம்பேன், வாயை உடைச்சு திம்பேன்னு பயங்கரமா மிரட்டி விடுவான். அவ்வளவுதான் அப்படியே பயந்து நடுங்கிடுவானுங்க. அது மட்டும் இல்லாம அப்படியே மண்டி போட்டு எங்களை விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நாங்க வீட்டுக்கு போறோம், இந்த கண்ட்ரிக்கு திரும்பி வரவே மாட்டோம் அப்படின்னு காலில் விழுந்து அவனுக்கு பெரிய சைஸ் கையை நீட்டி மன்னிப்பு கேட்பானுங்க. உடனே கடைசியா ஒரு அட்வைஸ் பண்ணுவான், நல்லா கேட்டுக்கங்க, அழிக்கிறதும் திருடுறதும் நல்லது இல்ல, இதனால வெறுப்பு தான் உண்டாகும், இனியாச்சும் திருந்தி வாழுங்க. நீங்க பண்ண இதே விஷயத்த உங்க கண்ட்ரிக்கு வேற யாராச்சும் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? உங்க கையில எத்தனை ஜாயிண்ட் இருக்குங்கிறது விஷயம் இல்ல, என்ன இருந்தாலும் நம்ம எல்லாருமே மனுஷ பிறவிங்க, நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருக்கணும் அப்படி இப்படின்னு பயங்கரமா அட்வைஸ் பண்ண உடனே ரெண்டு குரூப்புமே தேம்பி தேம்பி அழுவானுங்க. நிஜமான கடவுளே இங்கதான் இருக்காருன்னு. உடனே நீங்க சூப்பர் சூப்பர்னு சொல்லி அப்படியே அவனை தூக்குவாங்களா? அட இந்த புகழ்ச்சி எல்லாம் எனக்கு வேண்டான்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். அடுத்த செகண்டே அவனை கைத்துல குண்டு கட்டா கட்டி மாட்டிட்டியாடா பம்பர கட்ட மாட்டியா, நாங்கெல்லாம் டெவில்ஸ நம்ப மாட்டோம்டா, நீ என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உன்னை கைத்துல கட்டினதுக்கு அப்புறம் வீக்கா தானே இருக்க, உன்னால எங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படி இப்படின்னு தூக்கிட்டு மின்னல் வேத்துல ஓடுவானுங்க. அடே வேணாண்டா, எனக்கு வேற வேலை இருக்குடா, விடுங்கடான்னு எவ்வளவோ கதறுவான். அவ்வளவுதான் தூக்கிட்டு ஓடியாச்சு. இங்க இந்த கல்ட்டு கும்பல் அப்பவாச்சும் சும்மா இருப்பானுன்னு பார்த்தா நம்ம டெவில் சாமாவை தூக்கிட்டு போயிட்டாங்க, நம்ம இன்னொரு டெவில கொண்டு வரணும், நம்ம அதுக்கான வேலையை அன்று வேற வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவான். ஏன்னா நம்ம பையன் வந்தவன அன்று வேற தானே காட்ட சொல்லிட்டு இருந்தான். இங்க பார்த்தா நம்ம ப்ரூக்கு தூக்கிட்டு அவனுக்கு பாட்டுக்கு ஓடுவானுங்க. அவனுக்கு எப்படியாச்சும் இப்ப லூஃபி கிட்ட போகணும், ஏன்னா பையன் இப்ப சோகமா இருப்பான், இந்த டைம்ல சோகமான சாங்க பாடணும், அதனால லூஃபி எப்படி இருந்தாலும் நான் வந்தே தீர்வேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்டாக் பண்ண போறான்னு பார்த்தா காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்னைய யாராச்சும் காப்பாத்துங்கன்னு கதறிட்டு இருப்பான். அப்படி அங்க கட் பண்ணி நம்ம லூஃபியை காட்டுறாங்க. ரெய்லி நம்ம லூஃபிக்கு 2 சஜஷன் கொடுத்திருக்காரு, அதுல எது ஓகேன்னு சொல்லி அவன் தான் சூஸ் பண்ணணும். போவா நீங்க எதனால இப்படி சொல்றீங்க, ஏன் இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, உங்க நோக்கம் தான் என்னன்னு கேப்பா. ஏன்னா லூஃபி இப்ப என்ன நிலைமையில இருக்கான், அவன் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னதான் ஆன்சர் கொடுத்தாலும் இதுக்கு என்னால உங்களை மன்னிக்கவே முடியாதும்பா. நம்ம ஜென்பையும் அதான் சொல்லி கத்திட்டு இருப்பான். அவன் இருக்க நிலைமைக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே, நீங்க ரொம்ப மோசம்னு வேற சொல்லுவான். அவரு தெளிவா சொல்லிடுவாரு, நான் ஒன்னும் அவனுக்கு ஆர்டர் போடல, சஜஷன் தான் கொடுக்குறேன், சோ இது வேணுமா வேண்டாமான்னு லூஃபி தான் டிசைட் பண்ணணும், நீ எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான் சொல்லி லூஃபி கிட்ட சொன்ன உடனே அவன் பயங்கரமா யோசிப்பான். அவன் இதுக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற முடியாம கோட்டை விட்டுட்டான்ல, சோ திரும்பியும் அந்த தப்பு நடக்க கூடாதுன்னு நினைக்கிறான். ரெய்லி சொன்ன மாதிரி இவனால அவனோட ஃப்ரெண்ட்ஸை மறுபடியும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாம போச்சுன்னா கண்டிப்பா அவ்வளவுதான், வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்த மாதிரி ஆயிரும். சோ அதனால நான் சொல்றத ஒரு டைம் ட்ரை பண்ணி பாரு, ஏன்னா நீ பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, புரிஞ்சுக்காம பாரு. அம்புட்டு பேத்துக்கு பயங்கரமான ஷாக்கு, ஏன்னா அவரு கொடுத்த சஜஷன்ல ஏதாச்சும் ஒன்ன சூஸ் பண்ணாலும் நம்ம பயலுக்கு ஒரு பெரிய கஷ்டமே காத்துக்கிட்டு இருக்குது. அதான் அவன் என்ன சொல்ல போறான் ஏது சொல்ல போறான்னு ஒரே பீதி. உடனே லூஃபி இழிச்சுக்கிட்டே நான் முடிவு பண்ணிட்டேன், திருப்பி மரைன் ஃபோர்டுக்கு போறேன்னு ஜாலியா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.